والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய சங்கையான தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்னவருடைய சங்கையான குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை சம்பூர்ணமாக பின்பற்றி வாழ்ந்தவர்களுடைய சஹாபாக்கள் இன்னும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிய பின்பு படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா இடங்களிலும் பயந்து வாழும்படி குறிப்பாக தனிமையில் ரகசியத்தில் தக்வாவை எடுத்துக்கொள்படி நான் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, ஹதீஸுடைய அர்த்தங்கள் இருக்குது. சங்கையான ரமலானுடைய நோன்புகள் முடிவடைந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு கவலை இருக்கும். எல்லா காலமும் நோன்பா இருந்தால் நல்லமே, நோம்புள்ளவர்களா இருந்தால் நல்லமே என்ற யோசனை இருந்து கொண்டே இருக்கும். காரணம், அன்புக்குரியவர்களே, என்ன கவலை, அந்த நோம்புடைய சஹர இலக்கம். சஹர் என்பது அது பரக்கத்துடைய உணவு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹர் செய்யுங்கள், அதுல பரக்கத்து. அந்த பரக்கத்தை நாங்க ரமலானோட முடிவடையக்கூடிய ஒரு நிலைமை உருவாய். கொஞ்சம் சாப்பாடு, இவ்வளோ வேலைகள் நோம்பாளிகள் செய்வார். அதே போல இஃப்தார், அத பார்த்தால் எவ்வளோ சந்தோஷம். பிள்ளைகளும் தான் நோம்ப விடக்கூடியவரும் அந்த நேரத்தில் இஃப்தார் செய்யக்கூடியவர்களும் அவருடைய சுற்றாக்கள் உணவு வகைகள் பல விதமாக கலந்திருக்கும். இப்படி புனிதமான உணவுகள் அந்த காலகட்டத்தில் செய்த இபாதத்துகள் ரமலானோட நின்றுவிட்டது. இத வைத்துத்தான் மூமின்களுடைய உள்ளத்துல கவலை ஒன்று இருக்கும். இது திரும்ப அடுத்த ரமலான் வர வேண்டுமே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அடுத்த ரமலான் வரையில் எங்களுக்கு பூரணமான ஆரோக்கியம் தந்து ஆயுள நீதி தருவாராக. அடுத்த அன்புக்குரியவர்களே, புனித ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு இப்ப வளர்ந்திருக்கிறது ஷவ்வாலுடைய மாதம். ஷவ்வால், அதுக்கு பின்னால துல்காதா, அதுக்கு பின்னால துல்ஹஜ், அதுக்கு பிறகு முஹர்ரம். இந்த நாளும் ஹஜ்ஜுடைய மாதம். அதாவது ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் சங்கையான ஹஜ்ஜுடைய மாதங்கள். அது ஒரு முஹர்ரம் மிக மேலான ஒரு மாதம். இப்படி தொடர்ந்து 4 மாதங்கள் மிக உயர்ந்த மாதங்கள் வர இருக்கு. இதுல செய்யக்கூடிய நன்மைகளும் ஹதீஸுடைய அர்த்தம் படிக்கு இரட்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு ஆள் பாவம் செய்தாலும் அதுவும் இரட்டிப்பாக கவலாதான் இருக்கும். அதனால இந்த மாதங்களுடைய பொறுமதிய உள்ளத்துல வைத்து எங்களுடைய நேரங்களை கழித்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது. அடுத்தக்கூடியவர்களே, ஷவ்வாலுடைய இந்த மாதத்துலதான் எங்களுடைய சங்கையான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரயாணங்களில் ஹுனைனுடைய பிரயாணம்,
குனைனுக்காக வேண்டி போய் இஸ்லாத்தை அங்க உயர்வடைய செய்தார். குனை பிறை 7 குனைனுக்கு போனார். இன்றைக்கு பிறை 3, 7வது நாள் போன ஒரு நாள் தான் குனைன வெற்றி கண்டார். அதுக்கு காரணம் மக்கா முக்கர்ரமாவுக்கு ஹரம் ஷரீஃபை ஹிஜ்ரி 8வது வருஷம் ரமதானுடைய மாதத்துல வரலாறு ஆசிரியர்கள் எழுதும் பொழுது 21வது ரமதானுடைய பிறையில் முழு மக்கா முக்கர்ரமாவை தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்தார். அதுவரையில் குப்பார் குறைஷிகளுடைய கையில தான் மக்கா முக்கர்ரமா இருந்தது. அன்பான சகோதரர்களே, மக்காவை வெற்றி கொண்டார்கள் ரமதானுடைய மாதம். அதுக்கு பின்னால எல்லா இஸ்லாத்துடைய எதிரிகளாய் இருந்தவர்களுக்கும் மன்னிப்பு கொடுத்தார்கள். நோன்பு 29 அல்லது 30 வரையில், ரமதானுடைய கடைசி வரையில் அந்த வருடம் மக்கா முக்கர்ரமால தான் தங்கியிருந்தார்கள். புனித தங்கியான அந்த ஊரை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து 10,000 சஹாபாக்களோட நுழைஞ்சி மன்னிப்பு கொடுத்து கடைசியில 12,000 பேராக அதிகரித்தது. ஏறத்தாழ 2,000 பேருக்கு உள்ள எதிரிகளுக்கு மன்னிப்பு கொடுத்தார். இஸ்லாத்தை விட்டு ஓடினவர்கள், அருமை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், சஹாபாக்களுக்கு விதவிதமாக நோவினை செய்தவர்கள் அனைவருக்கும் பழிவாங்காமல், ஒரு ரத்தம் ஒன்றும் சிந்தாமல், அநியாயம் செய்யாமல், அந்த அநியாயங்களை மறந்து முழு மக்காவாசில் இருந்த குப்பார்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். சொன்னாங்க, உங்களுக்கு சுதந்திரமா வாழலாம், இஸ்லாத்துக்கு வந்தாலும் சுதந்திரமா இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வரல எங்களை பத்தி உங்களுக்கு பார்க்கலாம், எங்களுடைய நடவடிக்கையை பார்க்கலாம், எங்களோட செயல்பாட்டை பார்க்கலாம், உதாரணத்துக்கு எங்களோட பேச்சுவார்த்தையை பார்க்கலாம், எங்களோட பிரயாணம் செய்யலாம், உள்ளத்துல விருப்பம் என்றால் இஸ்லாத்துக்கு வரலாம். இப்படிப்பட்டவர்கள் ஒரு ஆள் தான் ஹதரத் சஃப்வான் பின் உமையா அவர்கள். ஒழிச்சு கொண்டார். புனித மக்காவுடைய வெற்றியுடைய நாள் ஒழிச்சு கொண்டார். இஸ்லாத்துல அவர்களுக்கு 2 பிரச்சனை இருந்தது. ஒன்று, அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தது. 2வது, அவங்களோட வாப்பா பத்ர் யுத்தத்துல கொலை செய்யப்பட்டார். இந்த 2 விரோதத்தை உள்ளுக்கு வைத்து இஸ்லாத்துக்கு வராம இருந்தாங்க, ஒழித்து கொண்டான். அவருடைய கூட்டாளி இருந்தார் உமையத்தின் வகம். அவர் போய் சஃப்வான் இப்னு உமையாவை சொன்னாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, இல்லைன்ற அவனோட கலந்து போயிட்டு வாதாடினாரு. போமாட்டேன். இவர் பேசி பேசி உமைர் இப்னு வஹப் கடைசியில சொன்னாரு, இஸ்லாத்துக்கு வரணும் என்றால் எனக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆதாரமா ஒன்று அனுப்புவோம், அப்ப நான் நம்பி வெளியில வருவேன், அது இல்லாம நான் வரமாட்டேன். ஏன்னா எங்க போனாலும் நான் கொலை செய்யப்பட்டிருக்கிறேன். அவர் வந்தார். உமைர் இப்னு வஹப் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க,
சஃப்வான் இப்னு உமையா உங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்கிறார். அவன் கேட்கிறார். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் மறந்து அமான் அமானில்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவருக்கு நாங்க பாதுகாப்பை போகுது. அவரு பாதுகாப்பை போகுது. ரமலானுடைய மாசம் இபாதத்துடைய மாசத்தை போலதான் மன்னிப்புடைய மாசம். அதோட இப்ப ஷவ்வாலுடைய மாசம். அப்ப உமேர் சொன்னார், உமேர் இப்னு வஹப் ஒரு ஆதாரம் ஒன்று காட்டுறதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா நாங்க இந்த தலைப்பை நான் கலடிதாரன் கொண்டு போய் காட்டுங்க போய், நான் தான் பாதுகாப்புறேன். அவங்களோட தலைப்பையை கலட்டி உமையில கையில கொடுத்தாங்க. சஃப்வான் போய் காட்டுங்க, நான் தான் உங்களுக்கு பாதுகாப்புறேன். எடுத்துக்கொண்டு போனாரு. உமையாட காட்டினாரு. கண்டேங்க சொன்னாங்க, ஓ ஈசான் ஈசான், நான் மக்கால் அவர் நுழைய செல்ல இந்த தலைமையோடு நான் அவர் நுழைஞ்சாரு, நான் வாரேன். வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வரணுமே. சொன்னாங்க, இப்ப எனக்கு இஸ்லாத்துக்கு வார நிலை இல்ல, உங்களோட எல்லா நடவடிக்கைகள் நான் பார்ப்போம், உங்களோட இருந்து பார்ப்போம். ஏன்னா நபி அங்க எவ்வளவு நாள் வேணும் பார்ப்போம்? 2 மாசம் வேணும். 2 மாசம் உங்களோட எல்லா நிலைமையும் பார்ப்போம். முஸ்லிம் மூமின் என்றது டெக்னிக்கல்ல செயல்பாட்டுல நல்ல குணங்களை காட்டு, பேச்சுவார்த்தையில மட்டுமல்ல, செயல்பாட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மாசம் அல்ல 4 மாசம். 4 மாசம் பாருங்க. 2 மாசமே ஷவ்வால் மாசம், இந்த மாசம் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சங்கையான 4 மாசம் வருது. எங்களோட இருந்து பாருங்க. 2 மாசம் போதும் உங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்களே, ஒரு ஆளோட வியாபாரம் செய்யணும்டா கொஞ்சம் அவரோட இருந்து பார்க்கணும், சாப்பாடு இருந்து பார்க்கணும், அவரோட நடவடிக்கை ஈடுபடணும். குடிப்பட்டா ரைட். அவங்க சொல்லுவாங்க 2 மாசம் 1 மாசம் இருந்து பாருங்களே பயத்தில். நபி அவர்கள் அதுக்கு மாதம் சொன்னாங்க, 4 மாசம் இருக்கிறீர்கள். ஷவ்வால் மாசம் முக துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அஷ்ஹுருல் ஹுரும், 4 மாசம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொஞ்சம் டெஸ்ட் பண்ணதுக்கு, தன்னுடைய பண்பை என்ன கொஞ்சம் காட்டுறதுக்கு சஃப்வானுக்கு சொன்னாங்க, சஃப்வான் நீங்க இஸ்லாத்தை விரும்பினவர் தானே, சாலிஹுல் கல்ப், முஅல்லஃபத்தில் குலூப், ஸகாத் கொடுக்கணும் எதுக்கு அதுல 4வது வருது, ஃபுகரா மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தில் குலூப், இஸ்லாத்தை விரும்பி நிற்கிறவர்கள். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இஸ்லாத்துக்கு வர இருக்கிறவர், வந்தவர், வந்த எவ்வளவு காலம், இதுல ஒரு வகைதான் அதற்கு சஃப்வான். இஸ்லாத்தை விரும்பி இருக்கிறார், முடிவெடுக்க நபியா 4 மாசம் கொடுத்தி. இப்ப டெஸ்ட் பண்ணதுக்கு என்ன செஞ்சாங்க நபியாங்க, சஃப்வான் என கொஞ்சம் கவசம் பேர் ஆரியசன் கவசம் இரவலாம். இரவலங்க எடுத்தா கொடுத்துடுவோமே, எடுத்து நான் தாரேன்னு சொல்லி கொடுக்காம இருந்தால் அது பெரிய ஒரு ஹக்கு கனியாங்க செஞ்சுட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஃப்வான் இது உமையா என கொஞ்சம் கவசம் தேவை. ஆரியசன் மக்மூனா, சட்டப்படி அதே விதத்துல ஒப்படைப்பேன் என்ற பேச்ச கொடுத்து சொன்னாங்க. என கவசம் கொடு கடனா இதே கவசத்தை தருவேன். தேசிய கொடுக்கல் வாங்கல் வாக்குறுதி கொடுக்கிறேன். எல்லாருக்கும் மேலும்
இபாதத்துல டாப் லெவலுக்கு போகுது. கொடுக்கல் வாங்கல் அப்படியே செலவில ஜீரோ ஆகுது. இபாதத்துல பேச்சுல டாப் லெவல்ல இருப்பாங்க. அதெல்லாம் நல்ல கொடுத்தீங்குது. கொடுக்கல் வாங்கல் வெளியே ஒரு ஆண்ட கை கொழுத்து, கால் கொழுத்து, தலையில் கொழுத்து, இடுப்பும் வயிறு மெலிஞ்சிருந்தா கோலம் சொல்லுவார். எல்லாம் கொழுத்தி இது மட்டும் மெலிஞ்சிங்குது அப்படிங்க வேணாம். அதே போல சிலவங்க வாய் வார்த்தையில பெருசா கொழுத்திப்பான். இவ்வாறுல சரியான கொழுப்பு. ஆனால் மக்களோட கடன் எடுக்கிற இரவல் எடுக்கிற விஷயத்துல நெருங்கி போயிட்டு ஆளுநர் சொல்லுவாங்க, இதெல்லாம் கொழுத்து இருக்குது, இது மட்டும் நெருங்கி இருக்குது, சரியில்லைனா அழகு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட சம்பூர்ணமான தீங்க ஹதரத்தை சஃப்வானுக்கு விளங்க வைக்க பார்க்கிறாங்க. இரவல் தாங்க தருவோம். அவர் கொடுத்தார் இரவல் அவசியம். அதோடு நபி அவர்கள் இதே ஷவ்வால் மாசம் பிரயாணம் செய்தார். பிரயாணம் மக்கா முடிச்சிட்டு அவுதாப் போனார். அதுக்கப்புறம் வாதியும் நகலா என்ற இடத்துக்கு போனேன். எல்லாம் மக்காவுடைய அக்கம் பக்கம் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் தாய் போனா கடைசியில புனைநிலை செய்துதான். மக்கா ரமலானுடைய மாசம், இந்த 4 பயணம் ஷவ்வாலுடைய மாசம். பெருநாளை முடிச்சுட்டு ஈதுல் ஃபித்ர் ஷவ்வால் இதுல போனா 7 கை சேர்ந்தாங்க. புனை 7 புனைக்கு போனா. புனை போனதே அன்புக்குரியவர்களே எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்க. அவுஃப் இப்னு மாலிக் என்றவர் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர், அவருக்கும் மன்னிப்பு கொடுக்கும். இந்த 3 இடத்துல உள்ளவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாங்க, இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க. புனைக்கு போய் சேர நேரம் 12,000 பேர் புனைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கேயும் இஸ்லாத்த இடைநாட்டோடு புனைனுக்கு போற நேரம் அன்புக்குரியவர்கள் அதற்கு சஃப்வானும் சேர்ந்திருக்கிறார். ஆனா முஸ்லிம் இல்லை. சஃப்வான் உமைய இஸ்லாத்தை விரும்பினவர். நான் இஸ்லாத்து களிமா சொல்லல. அவட்ட கவச்சமும் இரவல எடுத்து கொடுக்கோடும். புனைனுக்கு போனால் 12,000 பேர். அங்க ஒரு சஹாபில வாயால வந்துச்சு, நாங்க பதிரில கொஞ்சம் பேரோட வெற்றி கொண்டோம். இப்ப நாங்க 12,000 பேர் எங்க அதிகம் இருக்குது. கொஞ்சத்தால நாங்க தோல்வி அடைய மாட்டோம். நாங்க தான் மிச்சம் பெருசி அதிகமான எண்ணிக்கை. நாங்க அதிகமா இருக்கிறதுனால எங்களை தோல்வி அடை செய்ய முடியாது என்ற ஒரு பேச்சு வந்து வாயா. நாங்க மிச்சம் பேர் அதிகமா எங்களுக்கு தோல்வி என்ற அர்த்தத்தை சொன்னாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு புரியும், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஆள் கண்ட ஏதாவது குடுப்பட்டத்தை கொண்டு பெருமையா பேசினா அந்த வார்த்தையே எங்களுக்கு சோதனையா மாறி அல்லாஹ் விரும்ப மாட்டார். படிப்பினைக்கு என்ன நடந்தது? இவர் சொன்னாரு, கொஞ்சத்துக்கு முன்னால நாங்கள் அதிகமான பலம் தோல்வி அடைய மாட்டோம் என்றா. கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன நடந்தது? எதிரிகள் வாரத்தோடு முஸ்லீம்கள் எல்லாம் 12,000 பேர் இருந்தவங்க எல்லாம் சிலை ஓடிட்டாங்க. அந்த இடத்துல இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸாமா, இப்படி ஒரு 5 பேர் தான் நபி அவரோட சூழ்ந்திருந்தார். அது செல்லம் பெய்தான் ஓடினார்.
ஏன் ஒரு வாய்வாசி உண்டு. நாம் அதிகம் சிலவங்க பெருமை பேசுவாங்களே, நாங்க தான் அந்த வார்த்தை சிலவேல் அல்ல முடியில்லாட்டி அதாலே நல்லா சோதனை பண்ணுவோம். சில வார்த்தைகள் பாவிக்கும் பொழுது அல்லாஹ் முன்னால் வச்சு பார்ப்போம். அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் எனக்கு இந்த சக்தியை தந்தவன். மனிதர்களுக்கு ஏதா அல்லாஹ் தந்ததை கொண்டு பெருமைப்பாடு என்ன ஓடிதான் இன்னைக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யௌம ஹுனைன் நபி அவர்களே, ஹுனைனுடைய அந்த இடத்துல நடந்ததை யோசனை பண்ணி பாருங்க. இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், உங்களோட அதிகத்தை பார்த்து நீங்க பெருமைப்பட்டீங்க தானே, ஒரு நாள் 2 இப்படி வார்த்தையை வெளியாகிறதானே. பலம் யுகுனிய அங்கும் செய்வா, உங்களோட அதிகம் உங்களோட பலப்பட்டாலும் உங்களுக்கு எந்த புரோசனத்தை தரும். அது பொருள்தான் இஸ்திக்பார் நடந்தது. அது ஒரு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொன்ன நபியார், எல்லாரையும் கூப்பிடுங்க ஓடி போனவங்களை. அவன் கூப்பிட்டான், யா ஹைரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே வாங்கோ. அவங்களோட சத்தம் கிதாபிலே 6 மைலை கேட்கும். அவங்களோட சத்தம் 6 மைல் கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டர். எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டான். அது பொறுத்து அல்லாஹ் தஆலா அங்க அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி. அவங்கள திருத்தி நான் தவறு செய்ய போகல, ஏதோ நடந்துச்சு, நான் இது பாதித்தா யாரீங்க திருத்தீங்கள, எங்களுக்கு வாழ சோதனை எங்களுக்கு தெரியா, சொன்ன வார்த்தை சரியானு தெரியா. அப்படி ஒரு உலகத்துல நாங்க இருக்கிறோம் சமுதாயம். சஹாபாக்களுடைய வாயில வந்தவைகளை சோதனை கருதி நபி அவர்களே அதை திருத்தி விட்டார். அல்லாஹ் திருத்தினான். சஹாபாக்கள் நேர சொர்க்கவாதிகள். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுவிச்சாங்க. இஷாவுடைய தொழுகையில சூரத்து ரூம் ஓதினாங்க. சூரத்து ரூம் ஓதுறாங்க. ரூம் ஓதிக்கொள்ள ஒரு ஆயத்தாங்க நீங்களா ஓதுறவங்களை சில நேரம் முன்பின்னாகும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நாள் இஷாக்கு முதலாவது ரகாத்துல சூரத்து ரூம் ஓதுறாங்க. அந்த சூரா ஓதிக்கொள்ள இப்படி ஓதி தொழுகை முடித்தார். சலாம் கொடுத்து சொன்னாங்க, சில மக்கள் என்னோட தொழுறாங்க, ஒழுங்கா உறுதி செய்யாம வாராங்க. என்னோட சில மக்கள் நீங்க தொழுறீங்க, ஒழுங்காக அதவில்லாம பண்பில்லாம உறுதி செய்யாம வாரீங்க. அந்த மக்களுடைய குறைபாடுதான் ஏத தொழுகிற பிரச்சனை ஏற்படும். அதனால இமாமுக்கு முன்பின்னாய் அவட்ட புத்தமாக இருந்த சிலவே இல்லை. பின்னால தொழுறவங்களும் ஒழுங்காக உறுதி செஞ்சு வரல என்றா அதனுடைய குறைபாடும் இமாமுக்கு போடுவார். இது முனையில நடந்துச்சு. அதனால உதூல பருது நீங்குது, சுண்ணத்தான செயல்பாடு நீங்குது, ஒழுக்கமும் நீங்குது. அதனால தவளை இதுவும் புனையினுடைய கட்டத்துல நடந்தது. புனையில இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் போனாங்க. அந்த இடம் வந்து ஜிஹ்ரானா என்ற ஒரு கிரவுண்ட், ஒரு இடம். புனையில வெற்றி கொண்டுட்டு ஒரு பக்கமா நடந்தாங்க. அந்த இடத்துல இன்னொரு ஒரு இடம் வந்தது, ஒரு ஊர் மாதிரி. அந்த இடத்துக்கு பேரு ஜிஹ்ரானா. ஜிஹ்ரானா ஒரு பெண்மணியுடைய பேர்.
அந்த இடத்துக்கு அந்த மக்கள் அந்த பேரை சூட்டினார். ஹுனைன்ல ஜீர்ரானா என்ற இடம், அந்த இடத்துல பீஹா ஷாய், அங்க நிறைய ஆடுகள் இருந்தது, ஒட்டகங்களும் இருந்தது, பெரிய லேண்ட் உண்டு. இப்ப நபி அவர்களோட அதற்கு சஃப்வான் இருக்கிறார் தனி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடம் ஜீர்ரானா கனிமத்துல கிடைச்சி விட்டது. இப்ப ரசூல் அந்த காணிய அதில் இருக்கக்கூடிய மிருகங்களை மிக ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் எங்க பார்க்கிறாங்க? கனிமத்தில் கிடைச்ச அந்த சொத்தை சஃப்வான் வயர்முகுஹு, சஃப்வான் நபிய பார்த்து கொண்டிருக்கான முகம். ஒரு அழகான காட்சியை கனிமத்துல கிடைச்சதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சஃப்வான் நபியில முகத்தை பார்க்கிறார், தங்கையான முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து திரும்பினாங்க, சஃப்வான் கண்ண பார்க்கிறான். கேட்டார் சஃப்வான், வேணுமா? அது அவ்வளோ வேணுமா? ஒரு ஆளுக்கு ஒரு லேண்ட் உண்டு, ஒரு ஊர் உண்டு, சும்மா கொடுக்கறது எப்படி? கொடுக்க மனுஷி வருமா? முதலாவது சஃப்வான் வேணுமா? அது அவ்வளோ எவ்வளவு பெரிய சொத்து. சஃப்வான் சொன்னாரு, அப்படி தந்தால் அது ஒரு நபியில உள்ளமாயிக்கும், வேறுதான் சரி. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? அந்த முழு சொத்து போனதுதான். அதோட சொன்னா எவ்வளவு கடன் எடுத்தனா? ஆரியர் இரவல் கவச்சம், இதாங்க அதை விட கோல்டி கவச்சம் இருக்கு. இது மாமலாக்குரிய விஷயம், அடுத்தவங்களோட கொடுத்து மகிழக்கூடிய விஷயம். இவர் இதுக்காக வேண்டி வரல. சஃப்வான் இப்னு உமையா வந்தது முஸ்லீம்களுடைய கொடுக்கல் வாங்கல், இதை டச் பண்ணதான் வந்தான். கடைசியில சஃப்வானே எல்லாத்தையும் தூக்கி பைத்துல் மாலே விட்டுதான். வந்தது 2 மாசம் கேட்ட, நீங்க 4 மாசம் பண்ணீங்க, எனக்கு இந்த பயணத்தில் உங்களோட பண்பு விளங்கி. கொண்ட பயணம் ஒரு கொடுக்கல் வாங்கல். நாம் உச்சம் பார்க்கிற மக்களோட நடந்து கொள்ளக்கூடிய பழக்கவழக்கம். ரமலானுடைய கடைசி பத்திலையும் எல்லா எதிரிகளுக்கும் நபியாக மன்னிப்பு கொடுத்தார். அஹ்லாக்கான இஸ்லாத்தை வழங்கப்படுத்தினார். இக்ரிமா ரலியல்லாஹு ஓடினாங்க, மனைவி வந்து சென்றாங்க, யாரும் சொல்ல இக்ரிமா ஓடிட்டார், உங்களுக்கு பயந்து மன்னிப்பு கொடுத்தீங்களா? ரமலான் கடைசி 10 வெற்றிவாங்க அண்ணன் இன்னைக்கு ரமலான் முடியாது சொன்னார். அவருக்கு நாங்க எப்போ மன்னிப்பு கொடுத்தாரு. மனைவி போறா கூட்டிகள் வருது கணவர். இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, சஹாபாக்களே யஅதீகும் இக்ரிமா முஃமினன் முஹாஜிரன் முஜாஹிதன். இக்ரிமா வருவாரு, ஒரு மூமினா வருவார். லா தசுப்பு அபா, பாப்பாக்கு ஈட்ட வேண்டாம். அபூ ஜஹலுக்கு அவர்கிட்ட உள்ளம் பாதிக்கும். ஆனா அவர் கைதார். நபியாக பண்பை படிச்சு கொடுத்தார். எல்லாம் மறந்துடுங்கோ, வார வருடங்கள் சரியான முறையில பண்பை காட்டு. அதற்கு சுகை எதிரிட தலைவர் இஸ்லாம் வேணாம்னு ஒழிச்சு கொண்ட ரூமுக்குள்ள பயம். மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகன் நபியாங்கள்ட பேசி எனக்கு பாதுகாப்பு எடுத்துக்குவான், நான் வரோன்னு விட்டுக்கொண்டு நான் கொலை செய்யப்படுவேன் என்ற பயம் என்ற உள்ளத்தில். மகன் வந்தார், யாருக்குள்ள இன்ன அபி அம்மின்ஹு, என் வாப்ப வந்தா நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா சொன்னாங்க. அவருக்கு நாங்க எப்போ பாதுகாப்பு வர செல்ல. மகன் பேசி சொல்றாரு, வாப்போட வரலாம். இங்களை நபி சொல்றாங்க, இன்ன சுஹைல்
லஹும் அக்லுன் வஷரஃப். சஹாபாக்கள் சொன்னா, சஹாபாக்களே, சுஹைல் புத்திசாலியான ஒரு மனுஷன், ஒரு கண்ணியமான மனுஷன். அவர் வந்தால் உருக்கி பார்க்க வேணும். ஒரு பண்பை படிச்சு கொடுத்தார். இவர் தானே ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில லீடராக நின்று சைன் வச்சவர். ரசூலுல்லாஹ் சொல்லேதா, அல்லாஹ் நபியை சொல்லேதா, ரஹ்மான் நபி எழுதேதா, இப்ப மக்காக்குள்ள வரையலா, அடுத்த வருஷம் வந்த 3 நாள் இப்படியெல்லாம் டைப் பண்ணினவர் தான் சுஹைல் பின் அம்ர். கடைசி நேரத்தில் அவர் வருது. அதற்கு குவைத்தில் ஒரு கட்டத்துல கொள்ளதில் பார்த்தவர் நபி அவர்கள் நல்லா பாதுகாக்க. மக்கள் மக்காலை இவங்க ஓடின மாதிரி அவரும் ஓடுறார். அபூதர் குடித்தார் நபி எல்லாம். என்ன இலாகை எங்க ஓடுறாய்? பயம். பயம் இது வாப்போம். நபீரத்தில் புதிய இஸ்லாத்தை ஏற்படுத்தினார். நபி சொன்னா, வைத்தியமுக்கு நாங்க எப்போ பாதுகாப்பு கொடுத்தார். அதனால் அன்பான சகோதரர்களே, ஈசான் இந்த ரமலான் செவ்வாயோடு இருக்கக்கூடிய தொடர்பு அமல்களை முன்னேறோடும். அதைவிட சிறந்தது, அதைவிட மேலானது, எங்கட பண்புகளை காட்டி எங்களை பத்தி நல்ல எண்ணங்களை அடுத்தவங்க உள்ளத்துல போகும். அல்லாஹ் தஆலா அதுக்குண்டான ஈமான யகீன தக்வா தந்தருவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, எங்களுடைய தவறுகளை மன்னித் தருவாயாக. எங்களை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய எங்களோட தகப்பன்மார், எங்களோட தாய்மார், எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய உறவினர்கள் யாழ் இந்த சங்கையான நாளில கேட்கிறோம். அவர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்துடைய இடமா அமைத்து கொடுப்பாயாக. அவர்களுடைய கபர சுவர்க்கத்துடைய இடமானி அமைத்து கொடுப்பாயாக. அவருடைய கபருடைய வாழ்க்கையை சுவர்க்க வாழ்க்கையை நீ அமைத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு மேலான அந்தஸ்து தரஜாக்களை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அவங்க ஹயாத்தோடு இருந்தால்